வணங்காத புள்ளையும் வளையாத மூங்கிலும் எப்படியா உருப்பிடும்? உருப்படுமே. வளையாத மூங்கில்ல ஏதாவது ஒரு கட்சி கொடியே கட்டிக்கலாம். வணங்காத பிள்ளை அதை எடுத்துட்டு தெரு தெருவா சுத்தலாம். இப்ப உருப்படுறதுக்கு அதான் நல்ல வழி. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நான் அதை மேலதிகாரிகளுக்கு அனுப்பி உங்களுக்கு வர வேண்டிய சம்பளத்தை வசூல் பண்ணி தரேன். சார் வேண்டாம் சார். பிள்ளையார் படிக்க ஒழுங்கா போயிட போறது. அதோட நான் வழக்கம் போல ஒழுங்கா காக்கா பிடிச்சுட்டு இருந்துருவேன். மாமூல் போய் யாராவது கேட்பாடா? நாம கொண்டு வந்து கொடுக்கறதா மாமூல்? நானே லோகத்துல எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிறது ரெண்டே ரெண்டு. ஒண்ணு ஆண்டவன், இன்னொன்னு மாமூல். தெய்வ தரிசனம் கூட பணம் கொடுத்தாதானே நடக்கிறது. இந்த லஞ்சம் கொடுக்கிற வழக்கத்தை இனியோட நிறுத்திக்கிங்க. இது லஞ்சம் இல்ல, அன்பளிப்பு. லஞ்சம்னா தப்பு, அன்பளிப்புன்னா தப்பு இல்ல. பொய்னா தப்பு, வாக்குறுதினா தப்பு இல்ல. பேரை மாத்தி வச்சிடணும், தப்பு இல்லாம போயிடும். என்ன சார் செய்ய சொல்றேன்? போகாதேன்னு மாஸ்டர் சொன்ன உடனே என் நாக்கு அப்படியே போஸ்டர் ஒட்டுற மாதிரி பக்குன்னு ஒட்டின்னு கொடுத்து பேசாம நின்னுட்டேன். பாக்கியா ஐயா, நான் உனக்கு பாக்கியா பாத்தீங்களா? திருட்டு மொழி முடிக்கிறத நான் திருட்டு மொழி முடிக்கல. என் பார்வையே அப்படிதான். பாவி, நீ நன்னா இருப்பியா? உன் கையில கட்டா முளைக்க, தீ வச்ச உன் கை தீவட்டியா போக, நெருப்பு வச்சவன் கை உருப்படாம போக, அப்படி எல்லாம் திட்டணும்னு எனக்கு ஆசையா இருக்கு சார். ஆனா அந்த கட்டாத முறவை யாருமே தெரியலையே. விளக்கு என்னதான் தலைகீழ கவுத்து பிடிச்சுட்டு இருந்தாலும் சுடர் மேல் நோக்கி தானே எரிஞ்சுட்டு இருக்கும். எந்த நிலைமையிலையும் பெரியவா தான் இருந்தாலும் இவ்வளவு நல்லவா இருந்துடாதுங்க. அது நல்லது இல்ல, உழைக்க முடியாது. நான் கோயில்ல போய் ஒரு அர்ச்சனை பண்ணி விட்டு வந்துடுறேன். ஏன்னா எங்கிட்ட இவாள்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கா. எங்கிட்ட படிச்ச பசங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றான்னா ஏதோ கடவுள் செய்யதா. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். இப்ப இன்னொருத்தரா இருந்தா நீதிய போட்டு புதைச்சுட்டு இந்த நிதியிலேயே நீஞ்சி விளையாடிட்டு இருப்ப. அதுக்கெல்லாம் தனி சாமர்த்தியம் வேணும். ஆனா ஜனநாயகம் தானே, யார் வேணும்னாலும் மந்திரி ஆயிடலாம். மந்திரி ஆயிட்டா கேட்கிறவர்களுக்கெல்லாம் கணக்கு காட்டவே அவனுக்கு டைம் சரியா இருக்கும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கணக்கு காட்டுற மந்திரியா இருக்கிறத விட கணக்கு கேட்கிற ஸ்கூல் வாத்தியாரா இருக்கிறது அது ஒரு தனி மதிப்பு தான். பப்ளிக் மணியில போய் பத்தினித்தனம் பாக்குறேன், அதுவும் இந்த காலத்துல. இப்ப எல்லாம் பப்ளிக் இல்லாம சேர்ந்து ஒரு பங்களா வாங்கி கொடுத்தா இந்த கையில வாங்கி அந்த கையில வித்து இப்படி பாக்கெட்ல போட்டு போடுவாதான் பெரிய மனுஷன். ஏன் என்ன பார்த்து பயந்து ஓடுறேன்? இல்ல, பள்ளியை கண்டா தள்ளி போ, பாம்பை கண்டா துள்ளி போடு பெரியவா சொல்லிருக்கா. அதான் நான் துள்ளி போயிட்டு இருக்கேன். இப்ப உங்களுக்கு இன்னொரு 7 வருஷம் வாங்கி கொடுக்கறதுனால எனக்கு என்ன லாபம்? அவர் மனசு திரும்பி வந்திருக்கலாம் இல்லையா? ஆமா, இவர் என்ன களங்கத்தை கங்கையிலேயே கைவிட்டு வந்திருக்கார். பாவத்தை கூவத்துல இருந்து அழைச்சிட்டு வர்றார். அது மாறுமா இல்ல நாருமா? பெரிய மனுஷால லட்சியம் கொள்கைன்னு பேச ஆரம்பிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஆமாமா, வசதிப்பட்டவர்கள்லாம் இப்போ எல்லாம் ஒண்ணு வட்டி கடை வைக்கிறா, இல்ல புட்டி கடை வைக்கிறா. ஏழப்பட்டவாளுக்கு இங்க சல்லி கிடைக்கும், அங்க மில்லி கிடைக்கும். கொடுக்கிற வரதட்சணைய எல்லாம் பிளாக் மணியா கொடுக்குறோம். அதாவது கருப்பு பணம். வியாபாரத்துல மட்டும் இருந்த கருப்பு பணம் இப்ப விவாகத்துக்கு வந்தாச்சா இந்த பாரதத்தை பகவான் தான் காப்பாற்றணும். முழு பேரே சோனாசலம். அதுல என்ன செல்ல வச்சா வேண்டி இருக்கு. இன்னமும் இந்த திணைக்குளத்துல ஆலோசனை ஓட்ட மாதிரி வாக்குறுதியை கொடுத்துட்டு இப்ப மாட்டிட்டு ஒழிக்கிறேன். என் திட்டம் எல்லாம் பறந்து போயிடுச்சு. ஐயா, கவன முறையில பணம் வாங்க என் பையனை என்ன டிரான்சிஸ்டர் ரேடியோ நினைச்சீரா? உங்க பையனை போய் ரேடியோன்னு சொல்லுவேன்னா, ரேடியோ சில சமயத்துல புத்திசாலித்தனமா 4 வார்த்தை பேசிட்டுவேன். அடாடா, இப்ப இந்த குடும்பத்தை பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த வாத்தியார் குடும்பம் மட்டும் இல்ல, நாட்டுல உள்ள எல்லா வாத்தியார்கள் குடும்பமும் சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணும்னா முதல்ல வாத்தியார் தொழிலுக்கும் வறுமைக்கும் இருக்கிற தொடர்பு நீங்கணும்.